கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் வாழ்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு வருகிற துன்பங்கள் 1, 2 என்று கொஞ்சம் அல்ல, அநேகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. விசுவாச ஓட்டத்தில் இல்லையா, நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஓடுகிற தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவோ சோதனைகள், அதாவது எவ்வளவோ பாடுகள் வருவதுண்டு, எவ்வளவோ துன்பங்கள் வருவதுண்டு. ஆனால் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நீதிமான்களுக்கு எவ்வளோ உபத்திரவங்கள் துன்பங்கள் வந்தாலும் கூட எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போது உங்களுக்கு கூட அடிக்கடி ஏதாவது இப்படி துன்பங்கள் வருது, பிரச்சனை வருதுன்னு சோர்ந்து போகிறீங்களா? நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு துன்பங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்கின்றவருடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமாக பார்க்கும் பொழுது செழிப்பாக தெரியும். அவர்களுக்கு பாடுகளே இல்லாதது போல, துன்பங்களே இல்லாதது போல காணப்படும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் எவ்வளவு துன்பங்கள் என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமான்களுக்கு தான் அநேக உபத்திரவங்கள் வரும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார். 17வது வசனம் பாருங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகின்றார். அப்போ நீதிமான்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உபத்திரவங்கள் துன்பங்கள் அநேகம் வந்தாலும் கூட கர்த்தர் விடுவிப்பார். நீதிமான்களாக இருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா உபத்திரவங்களின் நேரங்களிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபத்தில் எப்பவுமே உறுதியாக இருக்க வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் வாலிபனாக இருந்த பொழுது. ஆனால் அது முதற்கொண்டு அவர் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஏற்படுத்தப்படும் வரைக்கும் கூட எவ்வளவு உபத்திரவங்கள், யோசித்து பாருங்க, எவ்வளவு துன்பங்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி தப்புவித்தார். அதற்கு பின்பும் கூட, ராஜாவாக மாறின பின்பும் கூட அவருக்கு துன்பங்கள் வந்தது இல்லையா? அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்பினான். அரியணையிலிருந்து அவரை விரட்டி விட்டார் போல இறங்கி வனாந்திரத்தில் போய் ஒளிந்து கொள்ளும்படி செய்தார். இப்படிலாம் அவர் பாடுபட்ட பொழுது கூட அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவரை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அந்த துன்பத்திலிருந்து நீங்களாக்கி அவரை திரும்பவுமாக அரியணையிலே அமரச் செய்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஸ்தானமே அப்படியே அசைக்கப்படும்படி, உழுக்கப்படும்படியாக துன்பங்கள் வந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் நீதிமானாக இருக்கிற உங்களுடைய எல்லா உபத்திரவங்களையும் பார்த்து விடுவிப்பார். நீங்கள் அதிலும் கூப்பிடும் பொழுது அவர் அருமையாக சீக்கிரமாய் உங்களை விடுவிக்கின்றார். பழைய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். நீதிமான்களாய் வாழ்ந்த தேவ மனிதர்கள் எவ்வளோ உபத்திரவப்பட்டாங்க, ஆனால் எல்லாவற்றிலிருந்து விடுவித்தார். அதே போல் பவுல் கூட புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, அவர் எவ்வளவோ சுவிசேஷத்தை நிமித்தமாக எவ்வளவோ உபத்திரவங்களை பட்டதாக அவர் எழுதியிருக்கின்றார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்கள், கல்லர்களால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள்,
இப்படி பாருங்க எவ்வளவு உபத்திரவங்களை பட்டிருக்கிறார். கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்கள், இப்படி அநேக முறை குளிர்ல, இப்படிப்பட்ட வேதனைகள்ல, அவர் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று சொல்கின்றார். எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு உபத்திரங்கள். நீதிமானாய் வாழும் பொழுது, ஆண்டவருக்காக ஓடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவங்கள், பாடுகள் வரதான் செய்கின்றது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கின்றார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறாராம் பாருங்களேன், நாங்கள் ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இவ்வளோ உபத்திரவங்கள் மத்தியிலேயும் ஆண்டவர் அவரை தப்புவித்தார் என்று எழுதுகின்றார். உபத்திரவங்கள்ல அவரை தப்புவித்து விடுவித்து அருமையாய் பவுல் தன்னுடைய ஓட்டத்தை ஓடும்படியாக, நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒரு மரணமே நேரிடும் போல ஒரு சூழ்நிலை வந்த பொழுதும் கூட ஆண்டவர் எங்களை தப்புவித்தார் என்று சொல்லுகின்றார். அதுன்னு கூட பாருங்களேன், 10வது வசனம், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த விசுவாசம் தான் இருக்கணும். இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நம்ம வாழ்க்கையில ஓட முடியும். என்ன விசுவாசம்? இதுக்கு முன்னாடி வந்த துன்பங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவித்து கொண்டிருக்கிறார், இனியும் தப்புவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையிலே நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டும். எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் பாடு, எனக்கு தான் துன்பங்கள் என்று சொல்லி ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போகவே கூடாது. ஒரு நாள் நம்முடைய உத்தமத்தை விட்டு நம்ம பின்மாற்றத்தில் போகவே கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்வோம். நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் எல்லா உபத்திரவங்களின்று நம்மை விடுவிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த நம்முடைய வார்த்தையின்படி நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறபடி, உடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே, தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் வருகின்ற உபத்திரவங்களில் இருந்து எல்லாம் நீர் விடுவித்தருளும். இப்பொழுது உடைய பிள்ளைகள் எந்த விதமான இக்கட்டுகளில் துன்பங்களின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, இதை பவுல் சொல்லுவது போல எங்களை தப்புவித்து கொண்டிருக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளை இப்பொழுது தப்புவிப்பீராக. இவர்களுடைய உபத்திரவங்களில் இருந்து நீர் விடுவிப்பீராக. கர்த்தாவே, நீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் மகிமை அடைவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.